இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி தாங்க பார்க்க போறோம். சக்கரவள்ளி கிழங்குல ப்ரௌனி தான் பார்க்க போறோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாத ஃபுல்லாவே ஆர்கானிக் மெத்தட்ல தான் இன்னைக்கு இந்த ப்ரௌனியை செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். 1/4 kgக்கான ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி தான் இன்னைக்கு பண்ண போறோம். என்னென்ன தேவைன்றதை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் அளவெடுத்து அதை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் இது சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் தான், அப்படியே மெல்ட் ஆகிடும். பட்டர் ஷீட் எப்படி போகிறதுன்னு காட்டியிருக்கேன். பட்டர் ஷீட்டை போட்டு மேலே ஃபுல்லாகவே பட்டர் கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா அந்த பேப்பர்லாம் பறக்காது. அதுக்கப்புறம் தேவையான ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அளவு எடுத்துக்கணும். ஒரு எக் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக்கே தான் அப்படி தேவைன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் இதில் மிக்சிங் போடணுன்றதுனால ஒரு எக் போட்டுக்கிட்டே பார்த்துக்கோங்க. தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒரு எக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை 5 கிராம் நாட்டு சக்கரை இதையும் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரக்கரெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனாவே போதும். மேலே பார்க்கறதுக்கு கரையாத மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொக்கோ பவுடர் வந்து 5 கிராம்ஸ் தான். அது வந்து 5 கிராம்ஸ் வந்து நம்மளால சரியா அளவு எடுக்க முடியாது, அது முன்ன பின்ன ஆகும். அதனால ஒரு ஸ்பூன்ல ஒரு 1/2 இது போட்டுக்கோங்க, இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் அதாவது இந்த ஸ்பூன் வந்து நீங்க கடையில கேட்டீங்கன்னாவே கிடைக்கும். இந்த அளவு எடுக்கிற மாதிரி ஸ்பூன் கேட்டிங்கனாவே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா 1/2 டீஸ்பூனோட இது ஊற்றிக்கோங்க. இதுலேயே லைட்டாக ஒரு மிக்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் எல்லாருமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மெல்ட் பண்ண வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் அந்த பட்டரும் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. டார்க் சாக்லேட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அந்த சூட்டிலேயே வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நார்மல் கொஞ்சம் ஹீட் இருக்கணும். அப்படியே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எக்கு எசன்ஸ் இதெல்லாம் அதில் நம்ம ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் ஃபுல்லாகவே கட் அண்ட் ஃபோல்டுங்க. சுற்றி ஒரு இது, நடுவில் ஒரு கோடு, இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு. கட் அண்ட் ஃபோல்டில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, ரொம்ப கரக்கரன்னு இல்லாத மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் நல்லா பிசையாமல் லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் அது முழுசாக சாப்பிட பிடிக்குன்றதுனால. இல்லை நல்லா பிசையணும்னா நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணி சும்மா லைட்டாக எல்லா இதோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். வேகமாக கரகரன்னு கரைக்கலாம் வேண்டாம். நீங்கள் பிசைஞ்சிருந்தா இருந்தால் நல்லாவே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட லைட்டாக நீங்கள் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு டின்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் டூத்பிக் குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து இதில் ஃபுல்லாகவே ஒரு மிக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் நம்ம பட்டர் ஷீட் கொடுக்கும்போது அந்த பேப்பர் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தால் பபிள்ஸ் மாதிரி வரும். அடியில் வந்து அந்த நம்மளுக்கு பபிள்ஸ் மாதிரி தூக்கிக்கும். அதனால அதை எடுத்து ஒரு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஈவனாக பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஓடிஜி ஓவனில் ஃப்ரீ ஹீட், அதாவது ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே வைக்கும் போது 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் 40 நிமிஷம் வச்சிங்கனாவே நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி. நீங்கள் வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த டூத்பிக் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் சென்டராக குத்தி பார்த்தீங்கன்னாவே அந்த மாவெல்லாம் சுற்றியும் ஒட்டி இருந்துச்சுன்னா வேகல மேலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக அந்த சுகரோட இது மட்டும்தான் ஒட்டியிருக்கு அப்படின்னா வெந்துருச்சு. நீங்கள் அதை ஆற வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வந்துடும். அப்புறம் நீங்கள் டின்லேருந்து எடுக்கும்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அந்த ப்ரௌனியை மேலே எடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், சைடு லைட்டாக உடஞ்சிருக்கிறது. என் ஃப்ரெண்டு வெளியில் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டாங்க, அவங்களுக்காக தான் அது பண்ணினேன். அதனால நான் அதை அப்படியே எடுத்து. இது பிளாண்டிங்க ப்ரௌனி மாதிரியே தான். இது வந்து நான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்ததுனால எந்த ஒரு இதுவுமே ஒட்டல, அப்படியே கரெக்டாக சேஃபாக வந்துருச்சு. நல்ல ஸ்வீட்டாக அந்த ஜூஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாகவும் இருந்தது. உங்களுக்கும் ஆர்கானிக் முறையில் ப்ரௌனிஸ் வேணும்னா என்னோட நம்பரும் இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரெசிபியை போட்டலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் லைக் பண்ணிடுங்க. பாய்.